Hi guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி 50 டேஸ்க்கு ஓகேங்களா. ஐபிபிஎஸ்பிஓ ப்ரிலிம்ஸா இருக்கட்டும் மெயின்ஸா இருக்கட்டும் எப்படி கிளியர் பண்றது, மெயின்ஸ்ல எப்படி ஹை மார்க் ஸ்கோர் பண்றது, ப்ரிலிம்ஸ்லயும் எப்படி ஹை மார்க் ஸ்கோர் பண்றது. அட் த சேம் டைம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் என்ன மாதிரி படிக்கிறது சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஆர்பி, பிஓ அஸ் வெல் அஸ் கிளர்க்குக்கு வந்துட்டு ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் சொல்றாங்க, ஐபிபிஎஸ் பிஓக்கு ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் சொல்றாங்க. எப்படி படிக்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்துடலாம். அட் த சேம் டைம் இந்த 50 டேஸ்க்கு உண்டான ஷெட்யூல் ஃபுல்லாவே பிடிஎஃப்பும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் பாருங்க. அந்த பிடிஎஃப்ல எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோல சொல்றேன். ஸோ எல்லாத்தையும் தெளிவா கவனிச்சுக்கோங்க. தெளிவா கவனிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஓகேங்களா. சரி, நான் வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். ஓகே கைஸ், நவ் இப்போ ஐபிபிஎஸ்பிஓ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகக்கூடிய டைம். ஆக்சுவலா இந்த டைம்ல இந்நேரம் ரிலீஸ் ஆயிருக்கணும். இன்ன வரைக்கும் நமக்கு ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. மேபி எனி டேட்ல வந்து நமக்கு ஐபிபிஎஸ்பிஓ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணா நோட்டிஃபிகேஷன் விட்ட டேட்ல இருந்து எவ்வளோ டேஸ் டைம் இருக்கும் ப்ரிலிம்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிடா 50 டேஸ் இருக்குங்க ஓகேங்களா. நம்ப முடியலையா? சரி ஓகே, லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷனை ஒரு சாம்பிளாவே நான் உங்களுக்கு ஒரு காமிச்சிடுறேன். ஸோ லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5/8/2020 ஸ்டார்ட் ஆச்சுங்க ஓகேங்களா. ஸோ இந்த டேட்ல இருந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் டேட் பார்த்தீங்க அப்படின்னா October 3 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இங்கிட்டு ஒரு சாலிடா ஒரு 26, இங்கிட்டு ஒரு சாலிடா ஒரு 30, இங்கிட்டு ஒரு 3 ஓகேங்களா. ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 50 டேஸ் வச்சுக்கிறேனே. ஸோ அப்போ கண்டிப்பா இந்த இயரும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா இங்க 50 பிளஸே வந்திருக்கு. நம்ம ஒரு 50 டேஸே வச்சுக்கோம் ஓகேங்களா. இன்னமும் நோட்டிஃபிகேஷன் வரல, அதனால நம்ம 50 டேஸ்க்கே பிளான் பண்ணி நம்ம பார்த்துடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிடிஎஃப்பும் நான் சர்ச் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்ட ஃபீட்பேக் கேட்டு அந்த மெட்டீரியலை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன் ஓகேங்களா. ஸோ நானே வந்துட்டு ஒரு ஷெட்யூல் போட்டிருந்தாலுமே அந்த ஷெட்யூல் தான் நான் போட்டிருப்பேன். அந்த அளவுக்கு ஒர்த்தபிளான ஒரு ஷெட்யூல் தான் நான் உங்களுக்கு வந்துட்டு சஜஸ்ட் பண்றேன் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடியா கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி எவ்ரிடே நீங்க இது பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் நான் தரேன் சரிங்களா. எப்படி படிக்கணும் சார், நான் வந்துட்டு டெஸ்ட் போடலாமா, இல்லைனா வந்துட்டு டாபிக் வைஸ் படிக்கலாமா, எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ நான் சஜஸ்ட் பண்றேன், பிடிச்சிருந்தா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சரி, ஸோ ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரியே வந்துட்டு சாலிடா ஒரு 1 மந்த் இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அந்த 1 மந்த் எப்படி போகுது அப்படின்னே நமக்கு தெரியாது. ஏன்னா ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு இதுவா அதுவா ரிசல்ட் பாசிட்டிவா வருமா நெகட்டிவா வருமா அந்த ஃபீலிங்ஸ்ல இருப்போம். இல்ல ரிசல்ட் வந்தோடனே படிச்சுக்கலாம் அப்படின்னு இருப்போம். கேர்லெஸ்ஸா இருப்போம். இப்படியே ஒரு 10 டேஸ் கிட்டக்க போயிருங்க சரிங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெடிகேட்டடா நம்ம படிக்கிறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 டேஸ் தான் இருக்கும். அதுவும் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்துட்டு அந்த கரண்ட் அஃபேர்ஸே பார்ப்பாங்க ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லாத்தையும் கூட இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 50 டேஸ்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ எல்லாத்துக்கும் ஐபிபிஎஸ் பிஓவோட ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன் தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நான் ஒரு தாட்டி வந்துட்டு சொல்லிடுறேன். அட் த சேம் டைம் லாஸ்ட் இயர் எக்ஸாம் எந்த லெவல் இருந்துச்சு, இப்போ நம்ம எந்த லெவல் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஐபிபிஎஸ் பிஓட ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன் இதுதாங்க சரிங்களா. சேம் எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் நீங்கள் என்ன அட்டன் பண்ணீங்களோ அதே மாதிரி தான். பட் டஃப்னஸ் லெவல் வேரி ஆகும். இங்கிலீஷ் 30 கொஸ்டின்ஸ் 30 மார்க்ஸ் 20 மினிட்ஸ் டைம் ஓகேங்களா. அதே மாதிரி தான் ஆப்டிடியூடு 20 மினிட்ஸ் 35 கொஸ்டின்ஸ் 35 மார்க்ஸ். ரீசனிங்கும் அதே மாதிரி 35 கொஸ்டின்ஸ் 35 மார்க்ஸ் 20 மினிட்ஸ் ஓகேங்களா. ஸோ நோட்டிபிகேஷன்ல என்ன ஆர்டர்ல நமக்கு கொடுத்துருக்காங்களோ இதே ஆர்டர்ல தான் எக்ஸாம்லயும் நமக்கு வரும். நிறைய பேர் வந்துட்டு டெஸ்ட் சீரிஸ் பர்ச்சேஸ் பண்ணி போடுவாங்க. சில டெஸ்ட் சீரிஸ்லாம் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் வரும் சரிங்களா. ரெண்டாவது வந்துட்டு ரீசனிங் வரும், மூணாவது வந்துட்டு ஆப்டிடியூட் வரும். பட் ஐபிபிஎஸ்பி நோட்டிபிகேஷன்ல என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டர்ல தான் நமக்கு எக்ஸாம் வரும் சரிங்களா. சரி ஓகே, இதுதான் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன். ஸோ லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேட்சஸ் நடந்துச்சு. நிறைய பேட்சஸ் நடக்கும் பொழுது எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சார் கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு ஈஸியா இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது அரௌண்ட் 3500 வேகன்சி இருந்துச்சு. ஆஃப்டர் தட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு எல்லா பேங்க்ஸும் வந்துட்டு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண ஃபைனலா வந்துட்டு 4200 சம்திங், அக்யூரேட்டா தெரியல, 4200 பிளஸ் சம்திங் வேகன்சி வந்துட்டு ஃபைனலா இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கட் ஆஃப் என்ன வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு 58.75 ஓகேங்களா.
ஓபிசிக்கு 58.50, எஸ்சி கேட்டகரி 51, எஸ்டிக்கு வந்து 43.5. ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரியே 3500 வேகன்சி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணோடனே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன வேகன்சியா இருந்தாலும் நான் சொல்ல போறது ஒன்னே ஒண்ணுதான். கொஸ்டின் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ஈஸி டு மாடரேட் லெவல். ஓகேங்களா? அதாவது ஒரு 100% நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 70% இதுல 70% மாடரேட் லெவல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ரிமைனிங் 30% ஈஸி லெவல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது என்ன சார் மாடரேட் ஈஸி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்ராக்சிமேஷன் என்னதான் கஷ்டமா கேட்டாலும் நமக்கு ஈஸி தான், ரைட்டா? பிகாஸ் அதோட என்னதான் கொஸ்டின் டஃபா கேட்டாலுமே அதை நம்மளால ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். ஆனா ராங் நம்பர் சீரிஸ் அப்படின்றது அப்படி கிடையாது இல்லையா? ஸோ அப்போ ராங் நம்பர் சீரீஸை நீங்க மாடரேட் லெவல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சில டாபிக்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ராங் நம்பர் சீரிஸ் இன்கேஸ் குவாட்ராட்டிக் கேட்கறான் அப்படின்னா குவாட்ராட்டிக்கும் வந்துட்டு வித் கோஎஃபிஷியன்ட் வித்வுட் கோஎஃபிஷியன்ட் அந்த மாடல்ல வரும். அது ஈஸி லெவல்ல தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி மாடரேட் லெவல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூடுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க என்ன ஷெட்யூல் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் எவ்ரிடே மஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ சாலிடா ஒரு 10ல இருந்து ஒரு 20 கொஸ்டின் இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கக்கூடிய டாபிக்ஸ்ல நீங்க அட்லீஸ்ட் டைமர் செட் பண்ணியாச்சும் நீங்க போட்டு பார்க்கணும். ஸோ அதுல என்னென்னலாம் டாபிக்ஸ் மஸ்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்ராக்சிமேஷன் மஸ்ட்டுங்க. ஓகேங்களா? இது பிஓ லெவல் எக்ஸாம் அப்படின்றதுனால கண்டிப்பா நமக்கு அப்ராக்சிமேஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் 95% கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஒரு 2-3 டேஸ் 2-3 வீக் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நடந்துச்சு அப்படின்னா அப்போதைக்கு வேணா சிம்பிளிஃபிகேஷன் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. பட் மேக்ஸிமம் இந்த அப்ராக்சிமேஷன் தான் வரும். அதே மாதிரியே பிஓ அப்படின்னா கண்டிப்பா ராங் நம்பர் சீரிஸ் தான் வரப்போகுது. நம்பர் சீரிஸ் ஏதாச்சும் 1-2 பேட்சுக்கு லக்ல வந்தா உண்டு. சரியா? அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எதுல தான் வரும்? ராங் நம்பர் சீரிஸ்ல தான் வரும். ஸோ அப்ராக்சிமேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ் வந்துருமா? ராங் நம்பர் சீரிஸ் ஒரு 5 மார்க்ஸ் வந்துருமா? நெக்ஸ்ட் டிஐ பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மாடரேட் லெவல்ல தான் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? டிஐ பாத்தீங்க அப்படின்னா 10 to 15 மார்க்ஸ் கிட்டக்க நமக்கு வந்துருங்க. சரிங்களா? இதுல 10 to 15 மார்க்ஸ் கிட்ட கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா 5 மார்க்ஸ் கேஸ்லெட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த கேஸ்லெட் மாடரேட் லெவல்ல தான் இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னும் பொழுது நீங்க இனிமேட்டு டிஏ நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா ஸ்பீட் டெஸ்ட்ல அட்டன் பண்ணும்பொழுது ஒரு செட் ஆஃப் டிஏ மாடரேட் லெவல்ல எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சார் எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணுன்றீங்களே, இதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ்லாம் எங்க சார் இருக்கு? நம்மளோட டெலகிராம் குரூப்ல லேர்ன் வித் லோட்டஸ் குரூப்லேயே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய மெட்டீரியல்ஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன். மெயின்ஸ் லெவலும் போஸ்ட் பண்ணியிருப்பேன், ப்ரிலிம்ஸ்ல மாடரேட் லெவல் போஸ்ட் பண்ணியிருப்பேன். எக்ஸாம் அண்ட் இது வெப்சைட்ல இருந்து இருக்கக்கூடிய ஃப்ரீ பிடிஎஃப் எல்லாமே நான் எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? இன்கேஸ் நீங்க பெய்டு பிடிஎஃப் வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்ல சார் என்கிட்ட பெய்டு பிடிஎஃப்லாம் இல்லை அப்படின்னா நீங்க நம்ம குரூப்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் வேலிடான தட் மீன்ஸ் ஒர்த்தபிளான ஒரு பிடிஎஃப் தான். சரிங்களா? எதுவுமே மொக்கையான பிடிஎஃப்லாம் நான் வந்துட்டு குரூப்ல நான் போஸ்ட் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச எல்லாமே ஒர்த்தா தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்புறேன். சரிங்களா? யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்போ மாடரேட் லெவல்ல எல்லாமே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஈஸி லெவல் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? மாடரேட் லெவல் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு இதுவா இருந்தாலும் உங்களுக்கு பேசிக் சப்போஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும்? மாடரேட் லெவல் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்படிதானே? ஸோ அதனால வந்துட்டு பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணும்போது மாடரேட் லெவல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் சம். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் சம் தான் இருக்கிறதுலே பெரிய தலைவலி. நம்ம என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இன்க்ளூடிங் நானும் எக்ஸாம் எழுதும் போது எனக்கும் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் சம்மை எப்படி நம்ம மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் பொழுது அதுக்கும் உண்டான ஐடியாவை நான் சொல்றேன். பட் இந்த ஸ்பீட் டெஸ்ட்ல இந்த 3 டாபிக் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? அப்ராக்சிமேஷன், ராங் நம்பர் சீரிஸ், டிஐ. இந்த அப்ராக்சிமேஷன்ல கண்டிப்பா எவ்ரிடே நீங்க ஸ்பீட் டெஸ்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால 5 மார்க்ஸ் உங்களால எடுக்க முடியும். ராங் நம்பர் சீரிஸ் எவ்ரிடே நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. ஒரு 10 to 20 சம்ஸ் நீங்க எவ்ரிடே பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா சாலிடா சொல்றேன், ஷூரா உங்களால 3 மார்க்ஸ் கிட்டக்க உங்களால வாங்க முடியுங்க. சரிங்களா? அட் த சேம் டைம் இந்த டிஐயும் நீங்க மாடரேட் லெவல் பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா சாலிடா சொல்றேன், மினிமம் நான் 10க்கே சொல்றேன். 10க்கு உங்களால 6 மார்க்ஸ் கிட்ட உங்களால வாங்க முடியுங்க. சரிங்களா? அப்போ இதை மட்டுமே நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 5, 6, 7, 8, 8 plus 6 எவ்வளோ? 14 மார்க்ஸ். அப்போ எவ்ரிடே நான் இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்பீட் டெஸ்ட்டை மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க டைமர் வச்சு அப்படின்னா உங்களால மினிமம் 14 மார்க்ஸ் கேரண்டியா எடுக்க முடியும். வேணா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாமா 15 மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் ஈஸியா வந்துச்சுன்னா பாத்துக்கலாம்.
அப்போ ஆப்டிடியூட்ல இந்த ஸ்பீட் டெஸ்ட்டை வச்சுமே உங்களால எவ்வளவு மார்க் எடுக்க முடியும்? 15 மார்க்ஸ் கிட்டக்க எடுக்க முடியும். ஓகேவா? மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பீட் டெஸ்ட் போடணும், டைமர் வச்சு தான் போடணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்ராக்சிமேஷன் ஒரு 10 கொஸ்டின் நீங்க சால்வ் பண்றீங்க அப்படின்னா இந்த 10 கொஸ்டினுக்கு நீங்க 3 மினிட்ஸ் தான் டைம் செட் பண்ணணும். இந்த 3 மினிட்ஸ்க்குள்ள அந்த 10 சம்ம போட ட்ரை பண்ணுங்க. இல்ல அந்த 3 மினிட்ஸ்ல எவ்வளவு சம் போட முடியுதோ ரிமைனிங் சம்ஸை ஒன்ஸ் அந்த டைமர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சம்ஸை பாருங்க, திரும்ப டைம் செட் பண்ணி ஒரு பர்டிகுலர் டைம் லிமிட் வச்சு நீங்களா பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். இல்லைன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இதுதான் நிஜம். சரிங்களா? நிறைய பேர் வந்துட்டு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகல சார், எனக்கு கான்செப்ட் தெரியுதா, நான் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகலன்றீங்க இல்லையா? ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்க தான் ஸ்பீடை வந்துட்டு கொண்டு வரதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுக்கு பேசிக்கான ஒர்த்தபிளான ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டைமர் செட் பண்ணி எதா இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? சரி, நான் இப்போ இந்த அப்ளிகேஷன் சம்ஸ்ல எப்படி சார் நம்ம இது பண்றது? ஏன்னா நம்ம என்னதான் தலைகீழ நின்னாலும் அவுட் ஆஃப் 35 நம்மளால வந்துட்டு ஒரு 18 to 20 மார்க்ஸ் எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். இதுல இன்னும் நீங்க ஒரு 25 பிளஸ் நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் சம் தான். சரியா? சரி, அப்ப அந்த அப்ளிகேஷன் சம்ஸ் என்ன பண்றது? ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் பேசிக்கா அந்த ஒரு டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் பெர்சன்டேஜ் அப்படின்னா அதுல என்னென்னலாம் டைப்ஸ் இருக்குன்னு பாருங்க. அந்த டைப்ஸோட பேசிக்ஸ் தெளிவா புரிஞ்சுக்கும். ஓகேங்களா? இந்த பேசிக்ஸை கொடுத்து நமக்கு ஏதாச்சும் ஒரு சம்மு கேட்டா நம்மளால வந்துட்டு தெளிவா சால்வ் பண்ண முடியுமான்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? இப்ப நமக்கு சாலிடா 50 டேஸ் கிட்ட டைம் இருக்கு அப்படின்னும் பொழுது நீங்க 3 டேஸ் ஒன்ஸ் இல்லைன்னா 4 டேஸ் ஒன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் எடுத்துக்கோங்க. சரிங்களா? டாபிக் எடுத்துக்கிட்டு பேசிக்கா ஒரு 5 சம் சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுலயே மாடரேட் லெவல்ல ஒரு 5 சம்ஸ் கிட்டக்க சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டஃப் லெவல்ல ஒரு 5 சம்ஸ் கிட்டக்க சால்வ் பண்ணி பாருங்க. இதுவும் டைமர் வச்சு சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் அப்படின்னும் பொழுது சில டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், கான்செப்ட் வந்துட்டு தெளிவா இருக்க மாட்டீங்க. அப்படின்ற பட்சத்தில் செலக்டிவான டாபிக்ஸை மட்டும் ப்ரிலிம்ஸுக்கு பாருங்க. அந்த செலக்டிவான டாபிக்ஸ் மட்டும் ப்ரிலிம்ஸ்ல அங்க வந்துருந்துச்சுன்னா அதை அட்டென்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ SICI தெரியாதுங்க. ஓகேங்களா? மாடரேட் லெவல்ல தான் தெரியும். அப்படின்னும் பொழுது எக்ஸாம்ல போகும்போது ஓபன் பண்ணுவீங்க, ஆப்டிடியூட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே SICI தான் வந்து நிக்கும். சரிங்களா? அப்படின்னும் பொழுது இங்க வந்து நம்ம இதை ட்ரை பண்ணுவோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அது உங்களை பார்த்துரும். சரிங்களா? ஸோ பார்த்துட்டு மைண்ட் தான் அப்செட் ஆகும். அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு மாடரேட் லெவல் உங்களுக்கு ஃபுல்லா தெரியாத ஒரு கான்செப்ட்ல இருந்து ஒரு சம் வருது அப்படின்னா அந்த சம்மை டச் பண்ணாதீங்க, உங்க மைண்ட் அப்செட் ஆயிரும். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு உங்க மைண்டை வந்துட்டு பாசிட்டிவா வச்சுக்கிறீங்க, எந்த அளவுக்கு அப்செட் ஆகாம பாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்கை பூஸ்டப் பண்ணும். இது நீங்க எழுதின எக்ஸாம்ஸ்லயே நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க எல்லாமே 20 மினிட்ஸ் டைம் அப்படின்னும் பொழுது டிஃபால்ட்டா அந்த 20 மினிட்ஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு அடுத்த செஷன் ஸ்கிப் ஆயிரும். அப்படின்னும் போது அந்த 20 மினிட்ஸ் எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் நீங்க இந்த டைமர் செட் பண்ணி ஸ்பீட் டெஸ்ட் ஒர்க் அவுட் பண்றது தான். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் ரீசனிங்லயும் பாத்தீங்க அப்படின்னா PO பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் பார்ட் எங்க இருந்து தான் வரப்போகுது? நார்மலா எல்லா எக்ஸாம்லயுமே எதுல இருந்து தான் வரும்னு பாத்தீங்கன்னா இந்த பசில் சீட்டிங் தாங்க. அதுவும் இந்த பசில் சீட்டிங்ல என்னென்னலாம் வரும்ன்றதையும் நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் சொல்றேன். அடுத்தது சிலாயிசம்ல ஒன்லி ஃபியூ. ஓகேங்களா? இந்த ஒன்லி ஃபியூ என்னன்னு தெரியல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருச்சு. அதனால இந்த ஒன்லி ஃபியூவை தயவு செஞ்சு தெளிவா பாத்துக்குவோம். ஓகேங்களா? இந்த MOT அப்படி இல்லைன்னா SOT PO லெவல் அப்படின்றதுனால நான் கண்டிப்பா SOT நான் ப்ரிஃபர் பண்றேன். பட் இன்ன வரைக்கும் PO லெவல் ப்ரிலிம்ஸ்ல வந்துட்டு இந்த SOT நான் வந்து பார்த்தது இல்ல. இருந்தாலும் பார்த்துக்கோங்க, நம்மளோட நேரம் வந்துருச்சுன்னா பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ MOT கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இந்த MOT அப்படி இல்லைன்னா கோடிங் டிகோடிங் இது எய்தரார் மாதிரி ஒன்னு MOT கேட்பான், அப்படி இல்லைன்னா கோடிங் டிகோடிங் கேட்பான். ஓகேங்களா? ஒன்னு கிளர்க் லெவல் பாத்தீங்கன்னா ஆல்பா நியூமரிக் சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நமக்கு டிஃபால்ட்டா தெரியும். கேட்டா நம்மளோட லக்கு. இல்ல அப்படின்னா சாலிடா வரக்கூடிய PO லெவல் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இதுதான். அப்புறம் அதர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மிஸ்லினியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்டர், ரேங்கிங், பிளட் ரிலேஷன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? கண்டிப்பா சிலாயிசம், MOT, SOT, ஓகேங்களா, கோடிங் டிகோடிங், அப்புறமேட்டு டைரக்ஷன் இதையும் அதே மாதிரியே டைமர் செட் பண்ணி போட்டு பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா சிலாயிசம், ஓகேவா, நான் வேணா சொல்றேனே, சிலாயிசம் சாலிடா வருங்க. ஓகேங்களா?
அப்படின்னும் போது இதுல ஒரு 4 மார்க் நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? 5 அவுட் ஆஃப் 5 நான் வரல. ஏதாச்சும் ஒண்ணாச்சும் டவுட் வரும்னு வச்சுக்கோங்களேன். நான் மினிமம் பாசிபிலிட்டிய வச்சு நான் பேசுறேன். 4 மார்க்ஸ். எம்ஓடி அப்படி இல்லனா கோடிங், டிகோடிங் இதுல வருமா? இதுல எத கேட்டாலும் நம்மளால கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? 5 மார்க்ஸ் எடுத்துறலாம். ஓகேங்களா? சரி. இன் கேஸ் எஸ்ஓடி கேட்கறாங்க. எஸ்ஓடில மினிமம் ஒரு 3 மார்க்காச்சும் எடுக்கலாம். கேட்டாங்க அப்படின்னா. அப்படி இல்லாத பட்சத்தில் இது 2த்துல இருந்தே ஒரு 5 மார்க்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். பசில் சீட்டிங் என்னதான் டஃப்பா இருந்தாலும் கண்டிப்பா பிராக்டிஸே பண்ணாம போனாலும் ஒரு 5 மார்க் எடுக்கிற மாதிரி தாங்க வரும். சரிங்களா? அப்ப இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா சாலிடா நான் ஒரு 15 மார்க்ஸே நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்க ஸ்பீட் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட்ல ஒரு 15, ரீசனிங்ல ஒரு 15. ஓகேங்களா? இதை எவ்ரிடே ரெகுலரா ஸ்பீட் டெஸ்ட்ல கொண்டு வந்துருங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஷெட்யூல் டெய்லி ஷெட்யூல் இருக்கு. அந்த டெய்லி ஷெட்யூல் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. அது இருந்தாலும் இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? சரி. இந்த பசில் அண்ட் சீட்டிங் என்னென்னலாம் டாபிக் சார் வரும்? கண்டிப்பா பசில பொறுத்த வரைக்கும் ஃப்ளோர் அண்ட் ஃபிளாட் பேஸ்ட். ஓகேங்களா? ஃப்ளோர் அண்ட் ஃபிளாட் பேஸ்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சிட்டிங்ல. ஓகேங்களா? எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா நமக்கு தெரியாது. 3வது பாத்தீங்க அப்படின்னா பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ணி பசில். பிளட் ரிலேஷனை பேஸ் பண்ணி பசில் வரும். ஓகேங்களா? பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ணி சர்க்கிள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி ஏஜஸ் ஏஜஸ் பேஸ் பண்ணி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். அப்படி இல்லைன்னா ஃபேசிங் இன்சைட் அவுட் சைடு எத்தனை பேருன்னு தெரியாது. எத்தனை பேர் இன்சைட்ல உட்காந்துருக்கான், எத்தனை பேர் அவுட் சைட்ல உட்காந்துருக்கான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது. ஓகேங்களா? அதே மாதிரி ரெக்டாங்கிள், ஸ்கொயர், அதே மாதிரி எத்தனை பேர் இன்சைடு அவுட் சைடு எல்லாம் தெரியாது. அதை வச்சு சம்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ டெய்லி ஷெட்யூல் பிடிஎஃப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே ஒவ்வொரு டாபிக் நான் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். நான் இன்க்ளூட் பண்ணல. நான் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைச்ச எல்லாத்தையுமே வந்து அந்த பிடிஎஃப்ல இருந்ததுனால நான் தனியா ஷெட்யூல் போடாம அந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிட்டேன். சரியா? என்னதான் இன்கேஸ் நான் அதை பார்த்துட்டு நான் வந்துட்டு ஷெட்யூல் ஃப்ரேம் பண்ண மாதிரி நான் உங்களுக்கு போட்டாலும் இன்கேஸ் உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதனால நான் உங்களை ஏமாத்த விரும்பல. நான் எந்த வெப்சைட் பார்த்தனோ அந்த வெப்சைட்டோட கண்டென்ட்டே நான் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸையும் நான் ரெஃபர் பண்ணிட்டேன். லாஸ்ட் இயர் வந்துட்டு அந்த பிடிஎஃப் பண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கைட்லி தான்ப்பா. ஓகேங்களா? கைட்லியோட பிடிஎஃப் தான் நான் போஸ்ட் பண்ண போறேன். பிகாஸ் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சஜஷன் கொடுத்த ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சார் டெய்லி பிடிஎஃப் அப்லோட் பண்றாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுமாரி தான் யோசிச்சு பார்த்தேன். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அதையும் நான் சொல்றேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ கைட்லி பிடிஎஃபோட இதை தான் நான் அப்லோட் பண்ண போறேன். எவ்ரிடே ஷெட்யூல் இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகேங்களா? சரி ஓகே. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பசில்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி டாபிக்ஸை கொஞ்சம் ரெகுலரா பார்த்துக்கோங்க. அந்த ஷெட்யூல்லையும் இருக்கு. ஓகேங்களா? இங்கிலீஷ் இங்கிலீஷ் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சார் எனக்கு கிராமரே தெரியாது சார். எனக்கு பேசிக்கா சில விஷயங்கள் ஃப்ளூக்ல அடிப்பேன் சார் அப்படின்னா, டபுள் ஃபில்லர்ஸ், க்ளோஸ் டெஸ்ட், மேட்ச் த காலம் இந்த 3 விஷயங்கள பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த 3 விஷயங்கள் அப்புறமேட்டு ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? இந்த 4 விஷயத்துல இருந்து டோட்டலா 20 மார்க்ஸ். கண்டிப்பா இந்த 4 பார்ட்ல ஏதாச்சும் 2 பார்ட்டாச்சும் நமக்கு வரும். 10 மார்க் கேரண்டி. ஓகேங்களா? 10 மார்க் கேரண்டி. தென் இந்த பேசேஜ்ல என்னதான் கஷ்டமா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஏதாச்சும் 1, 2ஆச்சும் படிச்சு பார்த்து நீங்க வாங்குவீங்க. ஒரு 2 மார்க் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இங்க ஒரு 12 மார்க். ஓகேங்களா? அங்க ஒரு 30, இங்க ஒரு 12. டோட்டலா எவ்வளோ? 42. ஓகேங்களா? இன்னும் ஒரு 18 மார்க்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃபே கிளியர் பண்ணிடலாம். ஓப்பன் கேட்டகரி 60 கட் ஆஃப். ரைட்டா? அப்ப இந்த 18 மார்க்ஸ் நீங்க எடுக்கிறதுக்கு தான் இந்த டெய்லி ஷெட்யூல் டெஸ்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? இந்த ஸ்பீட் டெஸ்ட்ல மேக்ஸிமம் உங்களை அந்த கட் ஆஃப் கிட்டக்க கொண்டு வந்துரும். அதுக்கப்புறம் மார்க் வாங்குறது நீங்க அந்த எவ்ரிடே ஷெட்யூல் நீங்க ஃபாலோ பண்றது ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்றீங்க அப்படின்றதுல தான்ப்பா இருக்கு. ஓகேங்களா? சரி. அடுத்த டவுட் நிறைய பேத்துக்கு வர ஒரே டவுட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சார் நான் இப்ப வந்துட்டு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டா போடட்டுமா? இல்ல வந்துட்டு செக்ஷனல் டெஸ்ட் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதை ஒர்க் அவுட் பண்ணட்டுமா? ஸோ ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் போடணும். ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு பிஃபோர் பாத்தீங்க அப்படின்னா 3 days ஒன்ஸ் 4 days ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் போடுங்க. ஓகேங்களா? பிகாஸ் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதனால வந்துட்டு அந்த டெஸ்டோட கவுண்ட்ஸை பார்த்து நீங்க வந்துட்டு அந்த டெஸ்ட் சீரிஸை வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பட் எவ்ரிடே ஷெட்யூல் அப்படின்றது பெரிய விஷயம். அதுதான் நிறைய பேத்துக்கு கை கொடுத்துருக்கு லாஸ்ட் இயர்ல. ஸோ நான் இங்க நான் கைட்லி ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா
அவங்க அந்த 50 டேஸ் ஷெட்யூல் போட்டு அந்த 50 டேஸ்ல என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்துட்டு ஒரு ஷெட்யூல் அப்லோட் பண்ணி அந்த ஷெட்யூலுக்கு உண்டான பிடிஎஃப் கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு கொடுக்குறாங்க. அதுவும் பெய்டுன்னு தான் நினைக்கிறேன். ஃப்ரீ கண்டென்ட் எனக்கு கிடைக்கல. ஸோ முடிஞ்சா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தாலும் நீங்களும் அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. சரியா? எனக்கு கிடைக்கல. லாஸ்ட் இயர் தான் கிடைச்சிருந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்துட்டு கைட்ல இது கிடைக்கல. பட் வந்துட்டு வேற ஒரு வெப்சைட்ல இருந்து எடுத்து அதை நான் போட்டிருந்தேன். சரியா? இந்த வருஷம் எனக்கு கிடைக்கல. முடிஞ்சா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒர்த்தபிளா தான் இருக்கு. ஓகேங்களா? நான் மேக்ஸிமம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்ல கேட்ட விஷயம் இதுதான். ஸோ அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் டெஸ்ட் சீரிஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் மோக் பார்த்துக்கோங்க. சார் இல்லை சார் நான் மொட்டத்தனமான ஆளு சார், எவ்வளோ டஃபாக கேட்டாலும் நான் போடுவேன் அப்படின்னா யுவர் சாய்ஸ். ஆலிவ் போர்டு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஆனால் ப்ரிலிம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஈஸி டு மாடரேட் லெவல். அதுவும் மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஈஸி லெவல் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அட்டன் பண்ணணும், மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அட்டன் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இதை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல சாலிடா சொல்றேன் 65+ உங்களால அட்டன் பண்ண முடியும் இந்த டெய்லி ஷெட்யூலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே. ஸோ பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. திரும்ப நான் சொல்றேன். ஓகேங்களா? சரி. நான் இப்போ மெயின்ஸ்குள்ள வந்துடலாம். மெயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்பயே நான் ஓப்பனா சொல்றேன், வேற லெவல்ல இருக்கும் கொஸ்டின். சரிங்களா? அங்க உள்ள போனீங்கன்னா இது ஆப்டிடியூடா இது ரீசனிங்கா அப்படின்னு கேட்கிற லெவல்ல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். வேற லெவல். அதாவது நான்லாம் மேக்ஸ்ல ராமானுஜன் சொல்லிட்டு உள்ள போய் உட்காருவாங்க. அங்க போனீங்க அப்படின்னா உள்ள போனா அவுட் ஆஃப் 35. ஓகேங்களா? இங்க மேக்ஸ் ஆப்டிடியூட் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கொஸ்டின்? டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் 35 கொஸ்டின்ஸ். எவ்வளவு மார்க்? 60 மார்க்ஸ். 35 கொஸ்டின். எவ்வளவு மார்க்? 60 மார்க். முடிஞ்சா போட்டுக்கு. அந்த லெவல்ல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? ஆல் ஓவர் இந்தியா குட் அட்டம்ப்டே பாத்தீங்க அப்படின்னா 8 to 12 தாங்க இருக்கும். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட் லெவல்ல இருந்ததுனால 12 to 18 சம்திங் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முந்தின இயர் பாத்தீங்க அப்படின்னா 6 to 10 தான் மேக்ஸிமம் குட் அட்டெம்ப்ட் ஆல் ஓவர் இந்தியா. சரி, ஆப்டிடியூட் தான் இப்படியான்னு கேட்டா ரீசனிங் அதுக்கு சளைச்சது கிடையாது. அவன் அதுக்கு மேல கேட்பாங்க ரீசனிங். சரிங்களா? மெயின்ஸ்ல நமக்கு ஸ்கோரிங் பார்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இருக்க ஒரே விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அடுத்தது இங்கிலீஷ். சரி, அப்ப இந்த ஆப்டி ரீசனிங் எப்படி தான் சார் நம்ம ப்ரிப்பேர் பண்றது? நீங்க மெட்டீரியல் நீங்க சஜஸ்ட் பண்ணும் பொழுது மெட்டீரியல் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல்ல பாத்தீங்க அப்படின்னா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே டஃப் லெவல்ல இருக்கும். எப்பா இதெல்லாம் போட்டா தலைவலி தாண்டா வரும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போவீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் பொறுக்கி மெயின்ஸ்ல கேட்பான். வேற வழியே கிடையாது. மெயின்ஸ் அந்த லெவல் தான் ப்ராக்டிஸ் பண்ணும். சார் என்ன சார் இப்படி எல்லாம் பயமுறுத்துறீங்க அப்படின்னா நான் பயமுறுத்தல, இதுதான் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு டஃப் அப்படின்னா அட்டன் பண்ண வர எல்லாத்துக்குமே என்னது டஃப் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு மெயின்ஸோட ஸ்ட்ரக்சர். மெயின்ஸோட செக்ஷனல் கட் ஆஃப். ஓகேங்களா? லாஸ்ட் இயர் செக்ஷனல் கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ரீசனிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஓபிசி 3.75, அதர் கேஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே 6. ஓபிசி பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரே கட் ஆஃப் தான் வைப்போம். சரிங்களா? ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாத்துக்குமே ஒரே கட் ஆஃப் 3.75 8.50 இதுதான் செக்ஷனல் கட் ஆஃப். இந்த செக்ஷனல் கட் ஆஃப் பார்த்துக்கோங்க. அட் த சேம் டைம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கு. ஓகேங்களா? 25 மார்க்ஸ். லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ்ல நிறைய பேருக்கு ஃபெயில் போட்டான். ஓகேங்களா? ஸோ அந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு உண்டான பிடிஎஃப்பும் நம்மளோட டெலகிராம் குரூப்லேயே இருக்கு. அந்த டிஸ்கிரிப்டிவ் பிடிஎஃப் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கும். அதுல இருக்கக்கூடிய எஸ்ஏ டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இப்பல இருந்தே பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? பாத்துக்கலாம். மெயின்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டீங்க அப்படின்னா ஃபைனலா சொல்றேன், கண்டிப்பா எல்லாமே அப்படியே வந்துட்டு ஜாம் ஆகி வந்து நிற்கும். உங்களுக்கு எதை படிக்கிறது எதை விடுறதுன்னே தெரியாத லெவல்ல வந்து நிற்பீங்க. அதனால இப்பல இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சரி, மெயின்ஸோட கட் ஆஃபும் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் சொன்னேன் கொஞ்சம் மாடரேட் லெவல். அதாவது வந்துட்டு கம்பேர் டு லாஸ்ட் இயருக்கு முந்தின இயரை விட லாஸ்ட் இயர் வந்துட்டு ஈஸி. ஓகேங்களா? அப்படின்னும் பொழுது கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில தாங்க இருக்கு. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 225க்கு இதுதான் கட் ஆஃப். அப்பனா பாத்துக்கோங்க கொஸ்டின் எவ்வளவு தரமா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? 225க்கே கட் ஆஃப் இவ்வளவுதான் ஜென்ரலுக்கு. ஓபிசிக்கு 78.63, எஸ்சிக்கு 66.38, எஸ்டிக்கு 52.25, இடபிள்யூஎஸ்க்கு 75.75. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் கொஸ்டின் எந்த அளவுக்கு ஒர்த்தபிளா இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஆப்டி ரீசனிங் இப்பயே சொல்லிடுறேன். ஸோ ஆப்டியை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் 35ல 27+ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டிஐ தான். இந்த டிஐ ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளிகேஷன் சம்ஸ் தாங்க. அப்ளிகேஷன் சம்ஸா வரும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு குவான்டிட்டி பேஸ்ல வரும். அப்படி இல்லைன்னா ஃபில்லப் பேஸ்ல வரும். டேட்டா சஃபிஷியன்சி பேஸ்ல வரும்.
ஓகேங்களா? இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா, மெயின்ஸோட பேட்டர்ன். ஓகேங்களா? அப்ளிகேஷன் சம்ம டிஐ பேசிஸ்ல கேட்பான். அப்படி இல்லைன்னா குவான்டிட்டி பேஸோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாவே நம்ம சேனல்லயே வீடியோ இருக்கு. டேட்டா சஃபிஷியன்சிக்கும் இருக்கு. ஃபில்லப் பேஸ்டும் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதாவது ஈஸி டூ மாடரேட் லெவல் எல்லாமே நான் வீடியோ போட்டிருப்பேன். சூன் வந்துட்டு என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, மாடரேட் டு டஃப் லெவல்ல வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இப்ப நான் ட்ரெய்னிங்ல இருக்கிறதுனால என்னால கன்டினியூஸா பண்ண முடியல. ஒரு ப்ராப்பர் ஷெட்யூலே தெரியாம போய்க்கிட்டு இருக்கிறதுனால தான் எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் என்னால முடிஞ்ச ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆப்டி அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுக்கு உண்டான மெட்டீரியலும் நம்மளோட குரூப்லயே இருக்கு. மெயின்ஸுக்கும் பாத்தீங்க அப்படின்னா கைட்லியோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுவும் முடிஞ்சா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு நீங்க தனித்தனியா நீங்க மெட்டீரியல் சர்ச் பண்ணி படிக்கிறதுக்கு எவ்ரிடே பாத்தீங்க அப்படின்னா இதுதான் டாபிக், இந்த டாபிக்ல இந்த கொஸ்டின்ஸ்லாம் இன்னைக்கு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த மெட்டீரியலையும் பிடிஎஃபா கொடுக்குறாங்க. இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஷேர் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தாங்கன்னா ஃப்ரீயா கூட வாங்கிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. ஸோ இது ஆப்டிடியூடோட. ஓகே. ரீசனிங்க்கு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பசில் தாங்க. மேக்ஸிமம் பசில்ஸ் அண்ட் சீட்டிங் தான். டஃப் லெவல்ல தான் இருக்கும். ஓகேவா? வேற வழியே கிடையாது. ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இதுல ஈஸின்னு பாத்தீங்க அப்படின்னா கோடிங் டீகோடிங் கேட்பான். ஓகேங்களா? கோடிங் டீகோடிங் அதுவும் மாடரேட் லெவல் டு டஃப் லெவல்ல தான் இருக்கும். பட் இதை அட்டன் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா டைரக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு 3 மார்க்ஸ் கிட்ட கேட்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் அட்டன் பண்ணலாம். ஸோ ரீசனிங் தனியா நான் வந்துட்டு செப்பரேட்டா என்னென்னலாம் மாடல்ஸ் இருக்கோ அதையும் கூட நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். இங்கிலீஷ்க்கு பாத்தீங்க அப்படின்னா பேசேஜ் தாங்க. சரியா? ஸோ இப்பல இருந்தே நியூஸ் பேப்பர் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நியூஸ் பேப்பர் நேஷனல் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ், ஓகேவா? பிசினஸ் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு எக்கானமி ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால தான் நான் எக்கனாமிக் டைம்ஸ் குரூப்லயே பாத்தீங்க அப்படின்னா செலக்டிவான பேப்பர்ஸ் தான் இப்போ நான் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு குரூப்ல இருந்து எடுத்து தான் நான் போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? நான் பர்ச்சேஸ் பண்ணலாம் போஸ்ட் பண்ணல. எனக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பிசினஸ் லைன்ஸ், எக்கனாமிக் டைம்ஸ் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் படிங்க. பிசினஸ் நியூஸ் நிறைய படிங்க. ஏன்னா மெயின்ஸ்ல கண்டிப்பா பேசேஜ் வருது அப்படின்னா பிசினஸ் ரிலேட்டட் ஒரு பேசேஜ் தான் நமக்கு வரப்போகுது. ஓகேங்களா? இங்கிலீஷ்க்கு இந்த விஷயங்கள் அதாவது வேற லெவல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் தேவையில்ல. நீங்க பேசேஜ் மாதிரி நீங்க படிங்க. நியூஸ் பேப்பர் படிங்க. தட்ஸ் எனஃப். அதுல இருக்கக்கூடிய வெக்காப்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடா வரக்கூடிய வெக்காப்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்க படிச்சீங்கனாலே உங்களுக்கு அந்த ஃப்ளோ கிடைச்சிரும்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ். சார் கரண்ட் அஃபேர்ஸ்ல எப்படிதான் சார் நல்ல மார்க் எடுக்கிறது? அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்னலாம் டாபிக்ஸ் இருக்கு? என்னென்னலாம் நம்ம படிக்கணும் அப்படின்றத இப்ப நான் சொல்லிடுறேன். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அந்த நிறைய டாபிக்ஸ்ல இந்த லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கக்கூடிய இந்த 14 டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட். அதுலயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? நீங்க எதை படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த டாபிக்ஸ கண்டிப்பா படிச்சிருங்க. ஓகே. நேஷனல் நியூஸ், ஸ்டேட் நியூஸ், கவர்மெண்ட் நியூஸ், பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் நியூஸ். ஓகேங்களா? எக்கானமின்னு வரும். ஓகேங்களா? இந்த நாலு கண்டென்ட்டையும் எந்த ஒரு வெப்சைட்டா இருந்தாலும் சரியா, மினிமம் ஒரு 3 வெப்சைட்ஸ் ஆச்சும் ரெஃபர் பண்ணுங்க. நான் சஜஸ்ட் பண்ணக்கூடியது எந்த வெப்சைட்னு பாத்தீங்கன்னா அஃபேர்ஸ் கிளவுட் தாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா அஃபேர்ஸ் கிளவுட தாண்டி நீங்க வேற எந்த பெஸ்ட் சோர்ஸும் சொல்ல முடியாது. பட் கைட்லியும் இப்போ வந்துட்டு பெஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பிகாஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சேஞ்ச் ஆக போறது கிடையாது இல்லையா? எங்க தான் இருந்தாலும் இங்கே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டு அங்கெல்லாம் ஒரு வேற கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்க முடியாது. அப்படின்னும் பொழுது நீங்க அந்த கைட்லி நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கனால அதுலயும் வந்துடும். இல்ல சார் நான் தனியாவே நான் அஃபேர்ஸ் கிளவுட் வாங்கிக்கிறேன் அப்படின்னா அஃபேர்ஸ் கிளவுட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? அஃபேர்ஸ் கிளவுட் டெய்லி பிடிஎஃப் இது பண்ணிடுவாங்க. ஓகேவா? சரி. ஸோ இந்த 4 கரண்ட் அஃபேர்ஸை கண்டிப்பா நீங்க எந்த வெப்சைட்டா இருந்தாலும் படிங்க. நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் ஒன்று அஃபேர்ஸ் கிளவுட். ஓகேங்களா? இந்த ஸ்டேட் நியூஸ், நேஷனல் நியூஸ் இதுக்கு பெஸ்ட் கண்டென்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டடி ஐக்யூ. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் குரூப்லயும் வந்துட்டு அந்த பிடிஎஃப்லாம் எனக்கு கிடைக்கும் போது ஏதாச்சும் ஒன்று போஸ்ட் பண்ணுவேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்டடி ஐக்யூல பாத்தீங்கன்னா ஸ்டேட் நியூஸஸ் நிறைய கவர் ஆகும். அஃபேர்ஸ் கிளவுட் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் டாப் டு பாட்டம். ஓகேங்களா? ஸோ மினிமம் ஒரு 3 வெப்சைட்ஸ் ரெஃபர் பண்ணுங்க. இப்பல இருந்தே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மினிமம் நீங்க படிக்க வேண்டியதுன்னு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் அபார்ட் ஃப்ரம் ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கை தவிர ஐபிபிஎஸ் கிளர்க்கு, ஐபிபிஎஸ் பிஓக்கு மினிமம் நீங்க 6 மந்த் நீங்க கவர் பண்ணியே ஆகணுங்க. அதுலயும் எக்ஸாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பர் அப்படின்னா ஓகே ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 28 எக்ஸாம் வருதுன்னு பாத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆகஸ்ட்ல இருந்து நீங்க கண்டிப்பா அந்த 4 மந்த் டாப் டு பாட்டம் மினிமம் ஒரு 3 வெப்சைட்டை ரெஃபர் பண்ணி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குவிஸ் அட்டன் பண்ணி பாருங்க.
மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த 4 மந்த்ல கவர் ஆகும். ஓகேங்களா? ஒரு 70 to 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த 4 மந்த்ல கவர் ஆகும். ரிமைனிங் 20% பார்த்தீங்க அப்படின்னா, ரிமைனிங் 6 மந்த்ல 4 மந்த் போயிருச்சா, ரிமைனிங் 2 மந்த்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 2 மந்த்ஸ்லயும் கவர் ஆகலாம். அப்படி இல்லைன்னா 6 or 8 மந்த்ஸ் இப்படி கூட வரலாம். ஓகேங்களா? பட் மேக்ஸிமம் இன்ன வரைக்கும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா, இந்த 6 மந்த் கண்டிப்பா படிச்சுட்டு போயிருந்தா கண்டிப்பா நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்துருப்பாங்க. அட் த சேம் டைம் பிஓ பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் பேங்கிங் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டாட்டிக் பேங்கிங் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் இங்க கொடுத்துருக்கீங்களே சார், இது வந்துட்டு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் நியூஸ். ஓகேங்களா? கரண்டா பேங்கிங்ல ஏதாச்சும் ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா பேங்கிங்ல வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் நியூஸஸ்ல வரும். ஓகேங்களா? இந்த ஸ்டாட்டிக் பேங்கிங் அப்படின்றது ஐஎஃப்எஸ்சி கோடு, அதே மாதிரி பேங்கிங் ஆம்பர்ஸ்மன்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இப்போ எனக்கு ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கு இல்லையா? இப்போ ட்ரைனிங்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்டாட்டிக் பேங்கிங்ல என்னென்னலாம் படிச்சனோ அந்த விஷயங்களை தான் இப்போ ட்ரைனிங்லையும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ப்ராமிசரி நோட், அதாவது வந்துட்டு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், இதை பற்றி தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு எக்ஸாமுக்கு இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்கேஸ் நீங்க வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ட்ரைனிங்ல உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க படிச்ச அந்த ஸ்டாட்டிக் பேங்கிங்லாம். ஸோ பிஓ லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்களையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அட் த சேம் டைம் அதெல்லாம் அப்போ இந்த 4 டாபிக் பார்த்தா போதுமா சார், ரிமைனிங் எல்லாம் விட்டுறலாமான்னு கேட்டா கண்டிப்பா விடக்கூடாது. இது 4 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்டர்நேஷனல் நியூஸ், இண்டெக்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், அதே மாதிரி அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன், டிஃபென்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஒபிச்சுவரிஸ்லாம் 3 மந்த்ஸ் பாருங்க. ஓகேங்களா? எக்ஸாமுக்கு பிஃபோர் ஒரு 3 மந்த்ஸ் பாருங்க. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸும் ஒரு 3 மந்த்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்னோட சஜஷன். நீங்க 3 மாசம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு மார்க் வரலாம். ஓகேங்களா? நான் ஷுவரா சொல்லல. பட் 6 மந்த் படிக்கிறது பெஸ்ட் என்ன கேட்டா. ஓகேங்களா? அமிட் இம்பார்ட்டன்ட் டேஸ், ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் ஸ்டாட்டிக் பேங்கிங். ஸ்டாட்டிக் பேங்கிங் தான் சொல்லிட்டேன். ஸ்டாட்டிக் ஜிகே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த 6 மந்த் நீங்க படிக்கிறீங்க இல்லையா? இந்த 6 மந்த்ல இப்போதைக்கு கரண்டா ஹாட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா? அப்போ ஆப்கானிஸ்தான்னா ஆப்கானிஸ்தானை ரிலேட் பண்ணி ஸோ என்ன இருக்காங்க, தாலிபான்ஸ்ன்னு சொல்றாங்க. தாலிபான்ஸ், அல்கொய்தா இந்த மாதிரிலாம். அப்போ இவங்களோட இதெல்லாம் என்ன? ஸோ இதை ரிலேட் பண்ணி வரக்கூடிய விஷயங்கள். ஸோ ஆப்கானிஸ்தானுக்கு யார் இப்போ சப்போர்ட் பண்றா? அமெரிக்காவா? சரி, அமெரிக்கா. அட் த சேம் டைம் அங்க வந்துட்டு இப்போ இன்னொரு ஃபார் எக்ஸாம்பிள் அங்க ரஷ்யா வந்துட்டு தூதரகம் வந்துட்டு இன்னமும் க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொல்றோம். அப்ப ரஷ்யாவை பத்தி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி நியூஸஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஸ்டாட்டிக் ஜிகே வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல் என்ன, இல்லைன்னா அட் பிரசன்ட் இப்போ வந்துட்டு அவங்களோட ஜனாதிபதி யாரு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ரஷ்யா, அமெரிக்கா, இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த 6 மந்த்ல நீங்க என்னென்னலாம் கண்ட்ரிஸ் பாக்குறீங்க, அப்போ அதை ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகேவை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஃபேமஸ் வந்துட்டு ஒரு என்னது நாடாளுமன்றத்தை கட்டி கொடுத்த கண்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான். சரிங்களா? ஸோ அரௌண்ட் சம் ட்ரில்லியன் டாலர்ஸ் போட்டு வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேதர் பண்ணி படிங்க. எக்ஸ்ட்ராவா நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 6 மந்த்துக்கு உண்டான ஊரு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதுல இருந்தே வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆயிரும். அஃபேர்ஸ்ல உள்ள அதுக்குன்னே பிடிஎஃப் வந்துட்டு லாஸ்ட்ல கொடுத்துருப்பான். எவ்ரிடே பிடிஎஃப் அப்படி இல்லை மந்த்லி பிடிஎஃப்லேயே. ஸோ அதையும் கூட நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு நான் நீங்க ஐடியா கொடுத்துருக்கேன் நான் நம்புறேன். சரிங்களா? ஸோ இதை தாண்டி எவ்ரிடே ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நான் தனியாக அதை பற்றி பேசாமல் நான் அந்த பிடிஎஃப்லேயே நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? நான் பேசணும்னு நினச்ச விஷயங்கள் எல்லாமே அந்த பிடிஎஃப்லேயே இருந்ததுனால அந்த பிடிஎஃப்லேயே நான் உங்களுக்கு நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ அந்த பிடிஎஃப்லையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரிஸ் நான் சொல்லிட்டேன், யுவர் சாய்ஸ். சார் டெஸ்ட் சீரிஸ் இல்லாமல் நான் எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணணும், எனக்கு வந்துட்டு ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா பெஸ்ட் அந்த கைட்லி அந்த இது எவ்ரிடே ஷெட்யூல் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். சரிங்களா? பெரிய லெவல் நான் டிப்ஸ்லாம் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இங்கே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ்ல நான் கண்டிப்பாக நான் சொல்றேன்ப்பா. ஓகேங்களா? சரி, ஓகேப்பா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.